கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளிலும் நாம் யாக்கோபை பற்றி துதிக்கும் வேளையில் யாக்கோபை ஆண்டவர் நினைவுபடுத்தினார். ஆதியாகமம் 32 அதிகாரம் 24வது வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடி. ஒரு மனுஷன் யாக்கோபோடு போராடி கொண்டிருக்கிறார். இது என்ன காரியம் என்று பார்ப்போமானால், யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தாரையும் தன்னுடைய சகோதரனையும் விட்டு 20 வருஷ காலம் அவருடைய மாமனார் வீட்டில் வசித்துக் கொண்டு வருகிறான். அவன் மீண்டுமாய் திரும்பி போகப்படும் பொழுது யாக்கோபு தன்னுடைய சகோதரனை சந்திக்க போகும் பொழுது ஆதியாகமம் 32 அதிகாரம் 1வது வசனத்துல பார்த்தோமானால், யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். அப்ப யாக்கோபு தன்னுடைய சகோதரனை பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே தேவ தூதர்கள் யாக்கோபை சந்தித்தார்கள். அப்ப அவன் போகணும்னு சொல்லிட்டு யாக்கோபின் இருதயத்துல ஏவப்பட்ட பொழுது தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் தான் சம்பாதித்த எல்லாவற்றையும் வேலைக்காரர்களையும் அவன் அழைத்து கொண்டு தன்னுடைய சகோதரனிடத்தில் போய் அவன் மன்னிப்பு கேட்கும்படியாய் போகணும் அப்படின்னு அவன் முடிவு செய்த போதே அவனுக்கு முன்பாக தேவ தூதர்கள் யாக்கோபை சந்தித்தார்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப தேவ தூதர்கள் யாக்கோபோடு இருந்திருக்காங்க. அவங்க இருந்த அந்த காலகட்டத்துல முதலாவது வேலையாட்களை அனுப்பி அந்த சகோதரனிடத்துல ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறாரு. அனுப்பும் போது அங்க என்ன ஆகுது, ஏசா சொல்றாரு, நான் நீங்க எங்க இருந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபுடைய வேலையாட்களை கேட்கும் பொழுது, நாங்க யாக்கோபுடைய வேலையாட்கள், அவர் உமக்காக அந்த ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் எங்களை பரிவாரங்களோட எங்களையும் அனுப்பி இருக்கிறான்னு சொல்லும் போது அவர் அதிக கோபத்தோட 400 பேர் போருக்காக ஆயத்தப்படுத்தி அந்த 400 மனுஷர்களோட ஏசா புறப்பட்டு அவ்வளவு ஒரு விரோதம் சகோதரன் கிட்ட. நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டானே, என்னுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்கிக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஏசாவுக்கு அவர் கடும் கோபத்தோட 400 பேருடைய சேனைகளோட எதிர்த்து நிற்கும்படியா அவர் புறப்பட்டு வராரு. அப்படிப்பட்ட ஒரு போராட்டமான நிலைமையில யாக்கோபு தன்னுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு போகும் பொழுது அவருடைய ஒவ்வொரு பகுதியாக பிரித்து தன்னுடைய வேலையாட்கள் கிட்ட அவருடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு சமாதான உடன்படிக்கை அவரோட ஏற்படுத்தி கொள்ளலாம்னு அனுப்புறாரு. அப்பயுமே ஏசாவுடைய கோபம் குறையாதபடி அவர் இருக்கிறாரு, எதிர்கொண்டு வராரு. அப்பதான் அவர் போயிட்டு ஒரு ஆற்றன் கரையில அவரு அமர்ந்து யாக்கோபு அமர்ந்து தனிமையில் காணப்படும் பொழுது ஒரு புருஷர் பொழுது விடியும் அளவும் அவனோட போராடின்னு. அப்ப அவர் யாரை பிடித்து கொண்டு போராடுறாருன்னு பார்த்தோம்னா, யாக்கோபு அந்த புருஷரை அந்த தேவ தூதரை பிடித்து கொண்டு போராடுறாரு. என்ன ஒரு போராட்டம் அப்படின்னு பார்ப்போமானால், என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை நான் விடவே மாட்டேன். அப்ப அந்த இரவு முழுவதும் யாக்கோபு தன்னுடைய முழங்காலை முடக்கி அந்த தேவ தூதரோடு அவர் போராடி கொண்டிருக்கிறார். தேவ தூதர் யாக்கோபோடு போராடி கொண்டிருக்கிறார். இந்த வசனத்துல பார்ப்போமானால் 26வது வசனம், அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். தேவ தூதர் கேட்கிறார், உன் பேர் என்ன? பொழுதே விடிஞ்சு போச்சு, இது வரைக்குமே நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்க. ஏன்னா அந்த பயமும் திகிலும், தன்னுடைய சகோதரன் தன்னை எதிர்த்து வரும்பொழுது தன்னுடைய குடும்பத்தாரை நம்ம இழந்துடுவோமோ, தன்னுடைய எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவாரு, போராடி அதை எல்லாத்தையும் அபகரித்துக் கொள்வார் என்ற ஒரு போராட்டம். இப்படிப்பட்டதான ஒரு போராட்டமான ஒரு நிலைமையில மனுஷரோடு போராடுறாருங்களா, தேவதூதரோடு அவர் போராடுறாரு. அப்படியே வசனம் இப்படி கொடுக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். தேவதூதரும் சொல்றாரு, தேவதூதர் யாக்கோபிடம் கேட்கிறாரு, அப்பொழுது உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். தேவதூதரால போராடவே முடியல, பொழுது விடிஞ்சு போச்சு, அது வரைக்கும் போராட முடியாம அப்படி கேட்கும் பொழுது அவர் யாக்கோபை
ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி ஒரு விசுவாச நம்பிக்கை வந்துச்சு. நான் தேவனை முகமுகமா பார்த்துட்டேன், அவரோட நான் இரவுல இருந்து காலை முழுக விடிய மட்டுமாக நான் அவருடனே இருந்திருக்கிறேன். அப்ப அவர் என்ன ஆசீர்வதிச்சாரு. எப்படியா ஆசீர்வதிச்சாரு? இனி நீ யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படுவா என்று ஆசீர்வதிச்சாரு. இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முகமுகமாய் அவரை நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசுவாசத்தோட சொல்றாரு. அவருடைய துடை சந்து கூட பாத்தீங்கன்னா அந்த முழங்கால் படியிட்ட பொழுது, போராடின பொழுது அவருடைய துடை சந்து இங்க சுளுக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப அந்த துடை சந்து சுளுக்கி போகும் அளவுக்கு அவருடைய முழங்கால் முடக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியம் உள்ள, வாஞ்சையுள்ள, ஒரு போராடக்கூடிய ஒரு ஜெபம் யாக்கோபின் இடத்தில் காணப்பட்டது. எனவே யாக்கோபை ஆண்டவர் இஸ்ரவேலராக ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எந்நாளிலும் பெரிதாய் காணப்படுகிறது. நம்முடைய மத்தியில நம்ம ஒவ்வொரு வாரமும் வரோம், ஜெபிக்கிறோம். ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல? நம்ம அநேக நாட்கள் இதை நினைச்சது உண்டு. ஆனாலும் இந்நாளில கூட நம்ம எப்படியா ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய மத்தியில் சொல்லி இருக்கிறார். அதில் முதலாவது நாம் பார்ப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல இப்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கத்து கொடுத்திருக்கிறாரே. நம்ம எதையெல்லாம் கேட்க வேண்டும், நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும், அதை கூட ஆண்டவர் கத்து கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவரு ஒரு இடத்துல போயிட்டு ஜெபிக்கிறாரு. அததான் இந்நாள லூக்கா 22ஆம் அதிகாரம் 42ல இருந்து 46 வரை படித்தோமானால், அவர் வியாக்குலத்தோடு போயிட்டு வேதனையோடு, அவர் மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியம் அங்கு நடக்கிறது. அந்த இடம் அப்பொழுது அவரோட இருதயம் நொறுங்கப்பட்டு தன்னுடைய மரணத்திற்கு காரியத்தை அவர் குறித்து வேதனையோடு வியாக்குலத்தோடு போயிட்டு ஒரு இடத்துல ஜெபம் பண்றாரு. லூக்கா 22ஆம் அதிகாரம் 42வது வசனம், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியாக ஜெபம் பண்றார். உம்முடைய சித்தம், பிதாவினுடைய சித்தம் என்னதென்பதை அவர் அறிந்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். அநேகருக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய கரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அநேக வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். அநேகரை அவர் பார்வையடைய செய்தார். குருடர்களை பார்வையடைய செய்தார். முடவர்களை நடக்க செய்தார். ஆனாலும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் அவர் கடைசி அந்த மறைக்கும் தருணத்திலும் கூட உம்முடைய சித்தமானால் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அங்க வைக்கிறாரு. அப்ப ஆண்டவருடைய சித்தம் நம்மளுடைய ஜெபத்திற்கு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அப்ப அவருடைய சித்தத்திற்குள்ளாய் இயேசு கிறிஸ்துவானவர் ஒப்பு கொடுக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அப்ப பலப்படுத்துகிற ஒரு காரியம் அது வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தூதர் மூலமாய் நம்ம பெற்று கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசத்தோடு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய ஜெபங்களுக்கு கண்டிப்பா ஒரு தேவ தூதரை நம்மளுடைய வீட்டில் ஆண்டவர் கட்டளையிட்டு இருப்பார். அந்த தேவ தூதரோடு நாம் ஆண்டவரே மனுஷரோடு மாத்திரம் அல்ல, தேவ தூதரோடும் நம்ம அவர்களை பற்றி கொள்ளத்தக்கதாக ஒரு போராட்டம் நமக்குள்ளாய் காணப்படுகிறது. இந்த போராட்டம் நம்மை விட்டு விடுபட வேண்டுமானால் ஆண்டவரிடத்தில், கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படியாய் எனக்கு நீர் மனம் இறங்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல இந்நாளிலும் நம்ம சொல்லுவோம். அப்ப அவர் ஜெபம் பண்ணி அவருடைய எழுந்து அவர் நிற்கும் பொழுது அவருடைய சீஷர்களை பாக்குறாரு. அவங்க துக்கத்தினால் நித்திரை பண்ணுகிறதை கண்டார்னு இருக்கு. அப்ப அவங்களுக்கு துக்கம் வரும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த சீஷர்கள் தூங்கி போயிடுறாங்க. நம்ம கூட நான் அநேக நேரங்கள்ல எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு நான் அழுதனாலோ, எனக்கு துக்கம் அதிகமாயிட்டாலோ நான் தூங்கிடுவேன். என் பிள்ளைகள் எழுப்ப மாட்டாங்க, என் கணவர் எழுப்ப மாட்டார். ஏன்னா அப்ப நான் ஏதோ கஷ்டத்துல இருக்கிறேன் அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. அது மாதிரி இந்த துக்கம் நம்மளை அழுத்தி எங்க கொண்டுட்டு போய் தூக்கத்துல கொண்டுட்டு போய் விட்டு போகுது. இந்த சோர்வு, இந்த களைப்பு, இது இப்படிப்பட்டதான ஒரு துக்கத்தை கொண்டுட்டு பிசாசம் விதைக்கும் பொழுது அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப அந்த தூக்கத்துல இருந்து அந்த துக்கத்தை நம்ம விடுவிக்க வேண்டுமானால் நம்ம தூக்கத்தை விட்டு எழுந்து நம்ம சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க யாக்கோபு அவன் தூங்கவே இல்லை. யாக்கோபு தூங்காம அந்த இரவு முழுவதும் தேவ தூதரை போராட செஞ்ச தேவ தூதர் போராடுறாரு யாக்கோபு கிட்ட. அப்படியாயிட்ட
யாக்கோபுடைய ஜெபம் அங்க காணப்பட்டது. அப்படியே அவன் முழங்கால் முடக்கப்பட்டது. இப்படிப்பட்டதான ஒரு ஜெபம் நம்ம இந்த நித்திரையின் காரணமாக அநேக ஆசீர்வாதங்களை என்னால் நம்ம இழந்து போயிருப்போமானால் ஆண்டவருக்காக எனக்காக 1 மணி நேரம் கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. அநேக நேரம் நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கிறோம். ஆனா அந்த நேரத்துல கூட நம்மளுடைய தூக்க மயக்கங்கள், நம்மளுடைய துக்கங்கள், நம்மளுடைய இருதயத்துல காணப்படக்கூடிய சோர்வுகள், களைப்புகள் எல்லாம் நம்மளை அழுத்தி போடாதபடி நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆண்டவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியே அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட இந்த வார்த்தை, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படியாக ஒவ்வொரு நாளும் நம்ம விழித்திருந்து ஜெபிப்பவர்களாய் காணப்படும் பொழுது நம்முடைய ஜெபங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேலராக ஆசீர்வதித்த தேவன் இந்நாளிலும் யாக்கோபு நாங்க ஒருவர் நாங்க பேசிக்கொள்ளவே இல்லை. நானும் பெனிடாவும் எதை பத்தி நான் சொல்ல போறேன்னு கூட சொல்ல, ஆனா ஆவியானவர் அந்த ஆராதனை நேரத்துல யாக்கோபை கொண்டு வந்தார். இதுதான் ஆண்டவருடைய ஒரு வல்லமை உள்ள வார்த்தையின், சத்தியத்திற்குரிய வார்த்தையின் வல்லமையாய் காணப்படுது. ஏன்னா எங்களுக்கு தெரியாது நான் எதை பத்தி சொல்ல போறேன்றது பெண்ணிக்கு தெரியாது. நான் எதை பத்தி பெண்ணி ஆராதிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல இந்த ஜெப வேளையில ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இதை எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போதெல்லாம் நம்மளுடைய ஜெபத்திற்கு அவர் செவி சாய்ப்பவராய் இருக்கிறார். அவர் என்ன எதிர்பார்க்கிறார் பார்த்தோம்னா 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் நான் படிக்கிறேன். 14-15. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவளுமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்நாள்ல இந்த ஸ்தலத்துல நம்முடைய வீடுகள்ல இருந்து நம்ம செஞ்சாலும் ஒரு மனதின் ஆவியோடு நம்ம கூடி நாள்ல காத்திருக்கிறோம். அப்ப இந்த ஸ்தலத்துல செய்யக்கூடிய ஜெபத்திற்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவர்களுடைய செவிகள் கவனிக்கிறவருமா இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவருடைய ஜெபத்தை கேட்டது போல யாக்கோபின் சந்ததியாகிய நம்முடைய ஜெபத்தை கூட அவர் கேட்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதித்த தேவன் நம்மளை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு ஏசா வரும்பொழுது அந்த இடத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்தார். 400 பேரோடு வருகிறார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 1 வசனத்துல ஏசா 400 பேரோட கூட அவர் சேர்ந்து வராரு. ஆனா அப்ப இருந்த யாக்கோபு இஸ்ரவேலராய் மாற்றப்பட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அப்படியாக நமக்கு வாழ்நாளிலும் கூட மனுஷரோடும் தெய்வத்தோடும் போராட்டங்கள் உண்டு. எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதாக நம்மளுடைய முழங்கால்களை முடக்கி நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்கப்படும் பொழுது வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இந்நாளிலும் ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.